ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பெட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்மளோட மெயின் கேஜ். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேஜில் வந்து நிறைய அப்டேட் இருக்குது. நான் உள்ள கேஜுக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்னென்ன பண்ணல என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சுத்தமாக தெரியாது. ஆனால் நிறைய அப்டேட் இருக்குது. ஏன்னா சிக் சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ சிக் நெஸ்ட் அவுட்டே ஆகிடுச்சு. நான் அது வரைக்கும் உள்ளே போகவே இல்லை. ஸோ நிறையா ரெண்டு பனல் அநேகமாக சிக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிக் வந்து இன்றைக்கி காலையில் நெஸ்ட் அவுட் ஆகிருந்துச்சு. அதனால் பறக்கிற ஸ்டேஜ்லேயே இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கேஜ் வாங்கியிருக்கோம். அந்த கேஜில் வந்து கீழே ஃபின்ச்சஸ்ஸு, நிறையா லவ் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் காக்டெயில் இருக்குன்னு சொன்னோம். இன்றைக்கி அதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். போன தடவை வந்து நான் வெளியிலேருந்து காட்டினேன். இந்த தடவை கொஞ்சம் இன்டெப்த்தாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதான் நீங்கள் பார்க்குற கேஜ். இந்த கேஜில் வந்து நிறையா என்ன சொல்லணும்னா, நிறையா லவ் பேர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 22 கிட்டே இருந்துச்சு உள்ளே. அதாவது எல்லா ஸ்டேஜ்லேயுமே இருக்குது. அதாவது அடல்ட்டாகவும் இருக்குது, சிக்காவும் இருக்குது, அதாவது பானைக்குள்ளேயே இருக்குது, அதே போல் பட்டாவும் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதுக்கு அடுத்த ஃப்ரைடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் இதுலேருந்து வந்து பேர்ட்ஸை வந்து தனியாக பிரிக்க போகிறேன். அதாவது சிக்கு தனியாக, அதாவது அடல்ட்டை தான் இதிலேயே விட்டுட்டு சிக்ஸை மட்டும் நமக்கு வந்து என்ன சிக் இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி நான் வெளியே எடுத்து காட்டுறேன். இதை நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து சும்மா என்னென்ன இருக்குன்ற ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இதில் நான் ஆக்சுவலாக என்னென்னா, நான் உங்களுக்கு பானைக்குள்ளே சிக்கு என்னென்ன இருக்குன்னா காட்டணும்னு நினச்சேன். இதுவரை அவங்க அப்படி எடுத்தது இல்லையா. ஸோ வந்து நம்ம லைட் அடித்து உள்ளே இருக்கிறத சொதப்பிட்டோம்னா அப்புறம் சிக்கை தூக்கி போட்டு நல்லா இருக்காது. அதனால் நான் லைட் அடித்து காட்டல. ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் எப்படி காட்ட முடியுமோ அந்த மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ அதனால் ஒன்றும் நினச்சிருக்கேன், நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம திடீர்னு நம்ம லைட் அடித்து எல்லா சிக்கையும் வெளியே தூக்கி போட்டுருச்சுன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி விட்டுரும். இப்போ என்னென்னா, நம்ம இந்த சிக்கு இருக்குது, சிக்கை நம்ம அப்படியே டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் அது அப்படி கொண்டு வந்துமே வந்து எந்த சிக்கையும் கீழே தூக்கி போடல. ஸோ வந்து உண்மையிலே கரெக்டாக நல்ல பரண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. நான் அதாவது சொதப்பிடும் இனிமேல் அது ஃபீட் பண்ணாதுன்னு நினச்சேன். ஆனால் அப்படி எதுவுமே பண்ணல. ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி இதில் வந்தாலும் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம கேஜுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பேர்டு வந்து நமக்கு இந்த ரெட் ஐ பர்சன்ஸில் அது ஒரு சிக் தான் இப்போ உயிரோடு இருக்குது. அந்த சிக்கன் வந்து இந்த கேஜில் விட்டுட்டேன் உள்ள. இந்த பார்த்தீங்கன்னா கீழத்தில் அந்த சிக்கன் தான் அது. ஸோ முடிஞ்சளவு இது பயமுத்தாமல் நான் எப்படி வீடியோ எடுக்குமோ அந்த மாதிரி எடுத்தேன். கொஞ்சம் அது சேக்காத்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சாலும் நம்ம எப்படி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 பானையிலையுமே சிக் இருக்குது. கீழே ஒரு 3 சிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சரியாக பார்க்கல. மேலே ஒரு 4 சிக் இருக்குது. இந்த பக்கம் அதே மாதிரியே மேக்ஸிமம் வந்து க்ரீன் கலர் தான் நம்மகிட்ட நிறையா இருக்குது. இதுலேருந்து நம்ம இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுலேருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு 6 பேர் கரெக்டான பேரை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதை அப்படியே நம்ம வந்து பெரிய கூடு இருக்குல்ல, மெயின் கேஜ், அந்த கேஜில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் வந்து 2 பேர் தான் நம்மகிட்ட உருப்படியாக இருக்குது. மீதி எல்லா பேருமே கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. ஸோ எல்லா பேருமே எடுத்துகிட்டு 2 பேரை மட்டும் நிப்பாட்டிட்டு இதில் இருக்க 6 பேரை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த கேஜ் வந்து நமக்கு இடைஞ்சலாக தான் இருக்குது. ஸோ இதில் அதை ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக செட் ஆயிரும். மீதி இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செய்யணும்னு பிளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபியூச்சர் அப்டேட் அதுதான். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் நான் கொஞ்சம் முடிஞ்சளவு பக்கத்தில் கொண்டு போய் காட்டினேன். ஆனால் அதுக்கு மேலே லைட் அடிக்க பயமாக இருந்துச்சு. அதனால் லைட் அடிச்சு காட்டல. சும்மா அப்படியே மேஜரை மட்டும் காட்டிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஸோ சிக்கு நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா தனியாக பிடிச்சி நான் கையில் எடுத்து தனி கேஜில் போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஏன்னா அது நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம இனிமேல் தான் பிரிக்கவே போகிறோம். ஸோ என்னென்ன இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் இன்னும் இதை விட நல்லா கிளாரிட்டியாகவே பார்க்கலாம். இதில் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். கிளைமேட் ஒரு ரீசன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் மேலே வந்து கீழே ஃபின்ச்சஸ் இருக்குது. அது எல்லாமே எனக்கு மேலாகவே போயிடுச்சு. ஃபீமேலே இல்லை. அது ஒரு 5 தான் இருந்துச்சு. அது எல்லாமே மேலே. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மேலே அந்த காக்டெயிலில் வந்து நம்மளோட மெயின் காக்டெயில் கேஜ் 2 பேர் இருக்குல்ல, அதுக்கு 3வது பேர் வந்து எம்டி கேஜாக இருந்துச்சு. அந்த கேஜை ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் இதாகிடுச்சு. மேக்ஸிமம் நம்ம ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ சிக்கன் நெஸ்ட் அவுட் ஆகி சிக்கன் நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா மெயின் கேஜில் இது பண்ணிவிட்டு மெயின் கேஜில் எக்ஸ்ட்ரா பானை கட்டி நம்ம எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுறத விட நீங்கள் லைக் பண்ணி விட்டிங்கன்னா அது மேக்ஸிமம் மற்றவங்களும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி விடுங்க. லைக் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.